இருள் ஒளியாக மாற வேண்டுமானால், கஷ்டங்கள் இன்பங்களாக மாற வேண்டுமானால், துயரங்கள் சந்தோஷங்களாக மாற வேண்டுமானால், இன்றைய தினம் நீ இந்த எண்ணை தொட்டே ஆக வேண்டும் என்று உனக்கு நான் ஆணையிட்டேன். இப்பொழுது தொட்டு உள்வந்து விட்டாய். மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொள். இந்த முருகனுடைய திருச்செந்தூரிலிருந்து நான் அனுப்பிய இந்த அருளும் எண்ணும் உன்னை வந்து சேர்ந்தது என்பதற்காக. நான் சொன்னால் அது நிச்சயம் மாறாது. உன் வாழ்வின் இருளை ஒளியாக நான் மாற்ற வந்து விட்டேன். என்னுடைய வேல் உனக்காக புறப்பட்டு இருக்கின்றது. சூரரை வளைத்த வேல் உன் துன்பத்தையும் நிச்சயம் வெல்லும் என்பதை தெரிந்து கொள். முருகா என்ற சொல் போதும் தீர்வு பிறந்திட. உன் வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்திலும் தீர்ந்திட இந்த முருகா என்ற ஒரு சொல் போதுமானது. எப்பொழுதும் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. பக்தி உன்னிடம் இருந்தால் என்னுடைய அருள் உன்னிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய தலைவிதி இப்பொழுது மாறப்போகின்றது என் குழந்தையே. கண்களை மூடி என்னுடைய திருவடியை நீ இப்பொழுது நினைப்பாயேயானால் உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளும் வேதனைகளும் பறந்தோடிவிடும். நன்மையானது உண்டாகும். உன்னை வெறுத்தவர்கள் உன்னை வாழ்த்தக்கூடிய நிலைக்கு வருவார்கள். இரண்டாவது வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகின்றது. முதல் வாய்ப்பை அவ்வளவு முயற்சிகளை செய்தும் நழுவ விட்டு விட்டாய். ஆனால் இப்பொழுது நான் கொடுத்திருக்கின்ற இந்த இரண்டாவது வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வெற்றி காண போகின்றாய். உனக்காகவே இந்த நிமிடம் பிறந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். உன்னுடைய இல்லம் இனிமேல் சுபமான இடம்தான். இந்த முருகன் வசிக்கின்ற உன்னுடைய இல்லம் சுபமான இடம்தான். பூரிப்பும் புன்னகையும் உன்னை வந்து பெருமளவில் சேரும். நடக்குமா நடக்காதா என்று நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நல்லபடியாக நடந்து நீ எட்டி பார்த்த அந்த கனவு இப்பொழுது நிஜமாகிவிடும் என் குழந்தையே. என்னுடைய திருநாமம் உன்னுடைய நாவில் இருக்கும் வரை எந்த ஒரு ஏமாற்றமும் உன்னை நெருங்காது. நீ அழைத்ததால் திருப்பத்தோடு இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி வந்து விட்டேன். முருகன் உன்னோடு இருக்கையில் கவலைக்கு அங்கு இடம் இருக்காது. கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு இது. இந்த அதிர்ஷ்ட எண்ணை என்னுடைய அருளோடு சேர்ந்து தொடுவது என்பது அந்த கோடியில் ஒருவராக இன்று நீ திகழ்ந்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இன்றைய நாள் உனக்காக உருவாக்கப்பட்ட நாள் என்பதை தெரிந்து கொள். நீ தலை குனிந்த நிலையெல்லாம் இப்பொழுது மாறிவிடும். தலை நிமிர்ந்து நீ நடை போடக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை பெறப்போகின்றாய். நீ பிரார்த்தனையை வைத்த பொழுது உன்னுடைய கண்ணீர் துளிகள் என்னுடைய பாதத்தை வந்தடைந்தது. என்னுடைய கண்கள் அதை கண்டது. என்னுடைய கரமானது அதை தாங்கியது. என்னுடைய இதயமானது அதற்கு ஒரு வழியை சொல்ல தயாராகிவிட்டது. கவலைக்கு பதிலாக கீதம் இப்பொழுது வரும். தொலைந்ததை மீட்கக்கூடிய நேரம் இப்பொழுது. உன்னால் முடிந்த இடத்தில் நான் கை கொடுக்கின்றேன். அந்த உதவியை அப்படியே பெற்று உன்னுடைய முயற்சியை நீ வெற்றியாக மாற்றப் போகின்றாய். நாளைய தினத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. அந்த நாளைய தினத்தை பார்த்து கொள்ள நான் இருக்கின்றேன். இன்று நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த நீ தயாராக இரு போதும். என்னுடைய பாதையில் நடக்கின்றவர் எப்பொழுதுமே நழுவியது இல்லை. ஒவ்வொரு இரவும் பூரணமாய் தான் ஒளிமயமாகின்றது. உன்னுடைய ஆசை இன்று நிறைவேறும். தெய்வ அனுபவம் உனக்குள் இப்பொழுது ஏற்படும். என் பெயரை நீ சொன்னாலே என்னுடைய அருள் உன்னை சுற்றி சூழ்ந்து கொள்ளும். அந்த நாள் இன்றுதான் மகிழ்ச்சி தரும் நாள். ஒரு முறை முருகா என்று சொல்லி பதிவிட்டு பார், உன் வாழ்க்கை எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அடைகின்றது என்று. ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ஒரு நல்ல முடிவையும் பலனையும் தரக்கூடியதாக இருக்கும். உன் கண்ணீரால் இந்த பூமியே நனையக்கூடிய அளவிற்கு அவ்வளவு வேதனைகளை நீ சந்தித்து வருகின்றாய். ஆனால் என் அருள் அதற்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு அந்த கண்ணீரை எல்லாம் இப்பொழுது புன்னகையாக மாற்றும். நீ விழுந்த இடத்தில் நான் உன்னை விரைந்து வந்து எழ செய்கின்றேன். மீண்டும் எழுந்து வா, உனக்கான வெற்றியை காண என்று. சிரிப்பதற்கான காரணத்தை தேடாதே. மனம் மகிழ்ந்து ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக இரு. கவலைப்படுவதற்கு காரணம் 1000 இருக்கலாம். ஆனால் சிரிப்பதற்கு எந்த ஒரு காரணமும் தேவையில்லை. மகிழ்வோடு இரு. அப்பொழுதுதான் உன் மனமும்
உடலும் ஆரோக்கியத்தை பெறும். உன் குடும்பத்திற்கு தேவையான நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் என்னால் அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது. தேடியதை விட அதிகமாகவே இந்த முருகன் நான் உனக்கு தருவேன். என் வாசலில் எப்பொழுதும் நீ வந்து நிற்கின்றாய். உன் வாசலில் நான் அருளோடு வந்து நிற்கின்றேன். நேரம் சரியில்லையே என்று நீ எண்ணினாலும் அந்த நேரத்தில் நான் உனக்கான அந்த நேரத்தை சரி செய்து கொடுக்கின்றேன். துன்பம் என்று நீ நினைத்தது மறுநாள் தீர்வாக மாறிவிடும். கவலைப்படாதே. என்னுடைய கரத்தில் தானே தீர்வு இருக்கின்றது. உன்னுடைய தகப்பனாக நான் உனக்காக எதுவும் செய்ய மாட்டேனா என்ன? அனைத்தையும் செய்து தருவேன். நீ உன் வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதுதான் விஷயம். சந்தோஷம் இப்பொழுது உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்து விட்டது. உன்னுடைய பெயரை புகழடைய செய்வதற்காக உன்னுடைய இல்லத்திற்குள் சந்தோஷம் நுழைந்திருக்கின்றது. முருகா என்று நீ சொல்ல நினைத்தாலே அற்புதங்கள் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் என்கின்ற பொழுது எத்தனை முறை நீ முருகா முருகா என்று என் பெயரை சொல்லி இருக்கின்றாய். எதுவுமே வீண் போகாது. எல்லாத்திற்குமான பலன் இப்பொழுது உனக்கு கிடைத்தே தீரும். என்னுடைய பக்தனாக இருந்தால் போதும், பரிபூரண வாழ்வை நிச்சயம் பெறுவான் என்பது உறுதி. விரைவிலேயே மிகப்பெரிய நன்றியை எனக்கு சொல்வாய் என்பது என் சத்திய வாக்கு. சீர்குலைந்த விஷயங்களை எல்லாம் சரியாக்க, செம்மனாக்க, சீரமைக்க இந்த முருகன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து விட்டேன். முருகா என்று நீ அழைத்த இந்த நொடி உன் வாழ்வில் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் பறந்தோடி விடும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டத்திற்கும் இப்பொழுது பலனாக நீ நினைத்த காரியங்களை நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். துளியளவு நீ நம்பிக்கை கொண்டால் கூட கடலளவு அருள் உனக்கு உண்டாகும் என்பதை தெரிந்து கொள். உனக்கென தயாரான தீர்வு இன்று உன்னுடைய கரத்தை வந்து சேரும். முருகன் சொன்னால் அது தப்பாது. இன்று நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் கிடைக்கும். வெற்றி சுவையை நீ இனிமையாக சுவைக்கப் போகின்றாய். உன்னுடைய வீட்டில் இப்பொழுது நற்செய்தி வந்து சேரும். யாரும் உனக்கு தராததை நான் இப்பொழுது உனக்கு தரப்போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை பொற்காலமாக மாறும். ஒரு அமைதியான சத்தமாகவே நான் உன்னுடைய இதயத்தில் குடிக்கொண்டிருக்கின்றேன். உன் வழி சற்று தாமதமானதுதான், ஆனால் நேர்மை நிறைந்திருக்கின்றது. உன்னுடைய முகத்தில் சிரிப்பு இப்பொழுது வரும் என்றால் அதற்கு காரணம் இந்த முருகனாகத்தான் நான் இருப்பேன். வலியோடு நீ இருந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. சுகத்தோடு இனி நீ வாழப்போகின்ற காலம் நெருங்கி விட்டது. நல்லது நடக்கும்.